காளான்கள் போல முளைக்கும் சமூக ஆர்வலர்கள். தாவேகாவிற்கு எதிராக நடத்தப்படும் சைக்காலஜி யுத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் இப்போது சமூக ஆர்வலர்கள் நிறையவே வந்துட்டாங்க. சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வரையறை எதுவுமே கிடையாது. இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையால் செயல்படுகிறவர்களை சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு பொதுவாக மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால் திடீர்னு காளான்களைப் போல சமூக ஆர்வலர்கள் முளைக்க தொடங்குகிறாங்க. நேரடியாக ஒரு வழக்கு தொடர சில சிக்கல்கள் வரும் அப்படின்னாலோ அல்லது அரசியல் ரீதியாக பிரச்சனையை அணுகாமல் இடையூறுகளை விளைவிக்க வேண்டும் அப்படின்னாலும் சிலர் சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற போர்வையை போர்த்தி கொண்டு வலம் வருவது நமது தமிழகத்தில் வாடிக்கையாக ஒரு விஷயமாகவே மாறியிருக்கிறது. தனியொரு மனிதனாக வழக்கு தொடர புகார்களை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் துணிச்சல் இல்லாதவர்களும் சமூக ஆர்வலர்களாகி விடுறாங்க. இத்தகைய வேடிக்கைகளுக்கு தமிழகத்தில் பஞ்சமே கிடையாது. அதே நேரத்தில் உண்மையான சமூக அக்கறையுடன் செயல்பட்டு அதற்காக சில நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர்களும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாது. விஜய் கட்சி தொடங்கிய பிறகு நிறைய சமூக ஆர்வலர்கள் வரிசையாக வந்துகிட்டு இருக்காங்க. விஜய் கட்சி கொடியை அறிமுகம் செய்ததை அடுத்து ஸ்பெயின் நாட்டு கொடி, பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னம், விலங்குகளை கொடியில் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களை சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற பெயரில் விதவிதமாக நெருக்கடி தர முனைந்தார்கள். இந்நிலையில் சமூக ஆர்வலர் ஒருவர் விஜய் கட்சியின் மாநாட்டிற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு காவல்துறையில் மனு கொடுத்திருக்காரு. நிறபேதத்தை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி மற்றும் பாடல் இருப்பதாகவும் அதனால் விஜய் மற்றும் புஷி ஆனந்த் மீது எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னும் இந்த கட்சியின் கொடியில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியின் யானையை தாக்குவது போல அறிமுகம் செய்த பாடல் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கணும், பாடல் மற்றும் அந்த பாடலுடைய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த மனுவில் சமூக ஆர்வலர் குறிப்பிட்டிருக்கார். இது ஒரு புறம் இருக்க, விக்கிரவாண்டியில மாநாடு நடத்த அனுமதி கேட்டு விஜய் கட்சியினர் அளித்த மனுவை காவல்துறையினர் தீவிரமாக ஆய்வு செய்து வராங்களாம். அதில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா என்பதற்காகவே இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறாங்க. மாநாடு நடத்த 85 ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு பெற்றுள்ளதாகவும் வாகனங்கள் நிறுத்த சுமார் 75 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கியுள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டிருக்கும் நிலையில் இந்த மாநாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்குவதில் என்ன சிக்கல் அப்படிங்கிறது குறித்து காவல்துறையினர் இதுவரை சொல்லலை. ஆனால் மாநாடு நடத்தப்படும் இடத்திற்கு அருகே டோல்கேட் இருப்பதாலும் சில மீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலை இருப்பதாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படலாம் அப்படின்னு கருதப்படுது. கட்சியை தொடங்கிய உடனேயே இப்படி சட்ட நுணுக்கங்களை காட்டி வெவ்வேறு வழிகளில் சிக்கல்களை ஏற்படுத்துவதால் எந்த ஒரு இயக்கத்தையும் தடை செய்துவிட முடியாது என்பதுதான் நிதர்சனம். ஆனாலும் விஜய் கொள்கைகள் அறிவித்து அரசியல் மேடைகளில் ஏறுவதற்கு முன்னே நடத்தப்படக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் வார் இது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயுடைய ஆதரவாளர்கள்.